முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 182 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, நிஃப்டி பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருச்சு, அப்ப இனிமேல் நிஃப்டி இங்கிருந்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டா, அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய டேட்டாஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது ஒருவேளை ஃபேக் ரேலியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல ஐடிசியை பாருங்க, இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னரா வந்திருக்காரு. ஒருவேளை இது எதுவும் பாசிட்டிவான நியூஸ் எதுவும் வந்திருக்குமான்னு போய் பார்த்தா பாசிட்டிவான ஒரு நியூஸ்லாம் எதுவும் வரல. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏறி இருக்கு. இந்த ஐடிசியை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கோல்டோட பிரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு 22 கேரட் கோல்டு நேற்று பார்க்கும்பொழுது ஒரு கிராமுக்கு 130 வரைக்கும் குறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு ஒரு 150 ருபீஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இவரோட கோல்டு பிரைஸ் இப்படி வேகமா குறைஞ்சதுன்னா ஆப்போசிட் சைட்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கெஸ்ஸிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி போய் பார்க்கும் பொழுது க்ரூட் ஆயிலோட பிரைஸ் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எஸ், பிரெண்ட் குரூடு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு $104 ரேஞ்சில் தான் சுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 3% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு பிரெண்ட் குரூடோட பிரைஸ். இப்போ தெரியுதாங்க, மார்க்கெட் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு. பிரெண்ட் குரூடோட பிரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் மார்க்கெட் ஏறுது. சரி, பிரெண்ட் குரூடு தான் ஏறுது அப்படின்னு பார்த்தா இல்ல. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நம்மளோட இந்தியன் ருபி, அதாவது இந்தியன் ரூபாய் வந்து அமெரிக்கன் டாலருக்கு ஆப்போசிட்டா தொடர்ந்து வந்து விழுந்துகிட்டே இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல 95ல இருந்து 92 ரூபாய் வரைக்கும் போச்சு. அங்கிருந்து பார்க்கும்போது கண்டினியூஸா திரும்பவும் இந்தியன் ருபி வந்து வேல்யூ வந்து இழந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்தியன் ருபி வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, பிரெண்ட் குரூடோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஆனா நம்ம மார்க்கெட் வந்து ஏறுது. இது நம்புற மாதிரியா இருக்கு. ஏதோ நடக்குது, பார்ப்போம். எனக்கு வந்து தொடர்ந்து நிஃப்டி வந்து ஃபர்தரா ஏறும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். அடுத்து அமெரிக்காவோட ஃபியூச்சர் மார்க்கெட் பாருங்க, சத்தே இல்லாம இருக்கு. ரொம்ப பிளாட்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டோஜன்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே ரொம்ப பிளாட்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும் பொழுது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல நல்ல ரிசல்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு 50 ஷேர்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன்னா அதில் அபவ் 35 ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் நல்லாவே இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இந்த அதானி பவருடைய ரிசல்ட்டை போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2% அளவுக்கான இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனால் இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. லாஸ்ட் குவார்டரில் கிட்டத்தட்ட 2500 கோடி ப்ராஃபிட் கொடுத்தாங்க. இப்போ 4200 கோடிங்க, கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர்லையும் கம்பேர் பண்ணும்போது 2600 கோடியிலேருந்து 1600 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இப்படி மேலோட்டமாக பார்த்தா இப்படி அது சடனா இந்த அளவுக்கு ஒரு அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துருந்தா அதர் இன்கம்ல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி தாங்க லாஸ்ட் குவார்டர்ல ஒரு 500 கோடிக்கு மேல இருந்தவங்க அதர் இன்கம்ல இந்த மாதிரி 1800 கோடிக்கு மேல அதர் இன்கம்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு. அதர்வைஸ் இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்பொழுது இந்த 1700 கோடியில இருந்து ஒரு 1000 கோடியை தூக்கிடுங்களேன், ஒரு 700 கோடி வேணா அதர் இன்கம் வச்சுக்கட்டும். 1000 கோடியை தூக்கிட்டா ப்ராஃபிட்லயும் அதே மாதிரி ஒரு 1000 கோடிக்கு மேலேயே அடிபட்டுரும். அப்படிங்கும் பொழுது ஓரளவு பரவாயில்லாத ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். மோசம் அப்படின்னு கிடையாது இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும். இந்த ஷேரையுமே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எந்த ரேஞ்சில்னா ஒரு 200 ரூபாய் ரேஞ்சு கிட்ட இருக்கும்போது, 200 ரூபாய் இல்லை, ஒரு 190 ருபீஸ்க்கு மேலே இருக்கும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஷேர் வந்து நல்லாவே கப் வித் ஹேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்லா மேல் நோக்கி போகுதுன்னு. இப்போ ரிசல்ட் வேற, இந்த குவார்டர்லி ரிசல்ட் வேற நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து ஃபர்தரா இந்த ஷேர் மேல் நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ்ல ஒரு 2 ஷேர்ஸ் மேலே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு அதாவது பெட்டரான அபிப்பிராயன்றதை விட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் மைண்ட்ல தான் நம்ம உள்ள வர்றோம், பணம் சம்பாதிக்கணும் ஷேர் மார்க்கெட்ல, அவ்வளவுதான். ஏன்னா இந்த 2 ஷேர்ஸோட குவார்டர்லி ரிசல்ட் ஆகட்டும், வேல்யூஷன்ஸும் சரி நல்லாவே இருக்கும். ஒன்று பார்க்கும் பொழுது இந்த அதானி பவர், இன்னொன்று பார்க்கும் பொழுது இந்த அதானி போர்ட்ஸ். அந்த இது பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப மோசமாவே இல்லை, நல்லா தான் இருக்கு ஓரளவு. அடுத்து செகண்டா பார்க்கும் பொழுது இந்த கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸுங்க, GRSE, இந்த ஷேருடைய ரிசல்ட் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 7% மேல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இவங்களோட ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கலாம் போல அப்படிதான் இருக்கு. காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த ஜூன் 2024 இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே இந்த குவார்டர் ரிசல்ட்டை பார்க்கணும், மார்ச் 2026 ரிசல்ட் பார்க்கும் பொழுது லாஸ்ட் குவார்டர்ல 170 கோடி இருந்தாங்க, இப்போ 300 கோடிக்கு மேலங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர்ல 244 கோடிக்கு மேல இருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20% மேலேயே வந்து பாசிட்டிவா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரை பொறுத்த வரைக்கும்.
இது நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம மார்ஜினும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 7% மேல ஏத்தி அழகு பார்த்துருக்காங்க. அதுவுமே காலையிலவே நிறையவே 10% மேல போச்சு. அப்புறம் கொஞ்சம் இறக்கத்த கொடுத்து ஒரு 7% அளவுக்கு திருப்தி ஆயிடுச்சு. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதா ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க. லாஸ்ட்டா மே 2024ல ரூ. 850 இருந்த ஷேர் வந்து ஒரு ₹2,800 கிட்டத்தட்ட ₹2,000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஜஸ்ட் 2 மாசத்துல. சரியா? அதுக்கடுத்து ஃபர்தரா தொடர்ந்து கீழே வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த மார்ச் ஏப்ரல் டைம்ல பார்க்கும்போது, அதாவது 2025ல பார்க்கும்போது ₹1,400 இருந்தவங்க அங்கிருந்து ₹3,400. அதே மாதிரி ₹2,000 ஏறிச்சு. அந்த மார்ச் ஏப்ரல் பீரியட்ல வாங்கியிருந்தா அடுத்த 2 மாசத்துல. அதே மாதிரி இந்த டைம்லயும் ஏப்ரல் 2026ல பார்க்கும்பொழுது ஒரு ₹2,000 ரேஞ்சில் இருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு ₹2,000னா ஒரு ₹4,000 வரைக்கும் இந்த ஜூலை மாசத்துல வருமா? அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி வச்சு நான் சொல்றேன். ஒருவேளை வந்தா சந்தோஷம் தானே. ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்டும் சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேரை கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, கன்சிடர் பண்ற மாதிரி இருந்துச்சு சொன்னா உங்களுடைய ஓன் டெசிஷனை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஜிஆர்எஸ்சி மாதிரியே ஒரு டாப் டக்கரான ஒரு ஷேர் தான் வாரி எனர்ஜிஸ்ங்க. ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா எப்பவுமே நீங்க ஷேர் மார்க்கெட்ல பிரைஸை மறந்துடுங்க. வேல்யூஷன்ஸ் அதுக்கடுத்து அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை மட்டும் தான் பார்க்கணும். இவங்களோட ரிசல்ட்டுமே இன்னைக்கு தான். இது வரைக்கும் அப்டேட் ஆகல. ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இன்னும் அப்டேட் ஆகலை. சரி இருந்தாலும் பழைய டேட்டா வச்சு நான் சொல்லிடுறேன். இவங்களோட ரிசல்ட்டையுமே பாருங்க. எங்க செப்டம்பர் 2024 ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அப்படியே மேல் நோக்கி தான் வந்துகிட்டே இருக்கு. ரிசல்ட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் அண்ட் இயர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் பட்சத்தில் இந்த குவார்டர் ரிசல்ட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா அந்த ஜிஆர்எஸ்சி மாதிரியே இதுவும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த வாரி எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட சார்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு வேகமா ஏறுதோ அந்த அளவுக்கு வேகமா ஆனா இறங்கல. ஓரளவு சுமாரா தான் இறங்குச்சு. இதுவும் நல்ல ஒரு வேல்யூஷன்ஸ்ல தான் இருக்கு. இந்த குவார்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு அப்டேட் ஆகல. மேபி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நைட் டைம்ல பாருங்க அப்டேட் ஆயிருக்கும். இல்லைன்னா திரும்பவும் நான் நாளைக்கு கூட இந்த ஷேரை மீண்டும் ஒரு முறை டிஸ்கஸ் பண்றேன். அடுத்து இந்த ஐடிசிங்க. ஏப்பா ஐடிசி உனக்கு எதுவும் மண்டக்கோளாறு எதுவும் பிடிச்சிருச்சா? எதுக்காக நீ ஏறுற? நீ கீழே தானே இறங்கணும். உன்னுடைய டேட்டாலாம் அப்படித்தானே ஷோ ஆகிக்கிட்டு இருக்கு. எதனால நீ ஏறினன்னு கேட்டா நான் எதுக்காக ஏறுறேன், நீ எதுக்குப்பா அதை கேட்கறேன்னு தான் அந்த ஷேர் நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா ஒரு ₹290 இருந்த ஷேர் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஏறி ஒரு ₹26 ஏற்றத்தை கொடுத்து 10% ரிட்டர்னை கொடுத்துருச்சு. சரி இதுல எதுவும் பாசிட்டிவான நியூஸ் இருக்கான்னு கேட்டா இப்ப வரைக்கும் வரல. இது என்ன ஒரு விஷயமா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன்னா இந்த குவார்டர்லி ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பெட்டரா கொடுக்க போறது இல்ல. இயர் ஆன் இயர்லயும் சரி குவார்டர் அண்ட் குவார்டர்லயும் சரி சேல்ஸும் அடி வாங்கலாம், மார்ஜினும் அடி வாங்கலாம், ப்ராஃபிட்டும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த ஷேர் ஏறுதுன்னு கேட்டா எப்பவுமே இந்த ரீட்டைலர்ஸ்னு ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள பிடிச்சி உள்ள போடதான். இப்ப இந்த ஐடிசி ஷேர் தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கனால நம்ம என்ன நினைப்போம், அப்ப ஐடிசி திரும்பிடுச்சு, இவன் திருந்திட்டான், இனிமேல கீழே விழ மாட்டான்னு நம்ம போய் பணத்தெல்லாம் உள்ள போடுவோம். அந்த டைம்ல குவார்டர்லி ரிசல்ட் வரும். ரிசல்ட் சரியில்லைன்னா என்ன பண்றது, திரும்ப கீழ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரி இவங்களுடைய பழைய டேட்டா, ஏன்னா இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து இது வரைக்கும் எந்த டேட்ல வருதுன்னே தெரியல. பழைய டேட்டா எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவார்டர்ல இந்த டொபாக்கோ பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி போடாத டயத்திலேயே ஒரு குவார்டர் அண்ட் குவார்டர்ல ஒரு 500 கோடி அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பெருசா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. அதே டைம்ல ப்ராஃபிட்டும் ஒரு 200 கோடி அளவுக்கு அடி விழுந்துருந்துச்சு. அந்த டைம்ல இவங்களுடைய டாக்ஸே பார்த்தா 26 தான் இருந்துச்சு, 26% தான் இருந்துச்சு. தற்சமயம் ஜிஎஸ்டியை 40% ஆக்கிட்டாங்க. அதனால டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களோட ப்ராஃபிட் கண்டிப்பா அடி விழத்தான் செய்யும். அப்புறம் எப்படி இந்த ஷேர் ஏறுதுன்னு கேட்டா இந்த ஷேராச்சும் பரவாயில்லங்க, ஐடிசி ஷேர் ஏறுறத கூட கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம், சரி ஓகேன்னு. ஏன் அப்படின்னா இவங்ககிட்ட டொபாக்கோ பிசினஸ் மட்டும் இல்ல, சிகரெட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்களுடைய ஓவரால் ரெவன்யூல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. மீதி பார்த்தா எஃப்எம்சிஜி இருக்கு, பேப்பர் இருக்கு, அப்புறம் விவசாயம் அந்த ஃபார்மிங் அந்த ரிலேட்டடான பிசினஸும் பண்றாங்க. இவங்க ஏறத கூட ஏத்துக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸ்னு ஒரு ஷேர் இருக்குங்க. அது பியூர் சிகரெட் பிசினஸ் தான். 100% 93-94% வந்து பியூரா சிகரெட்டை பேஸ் பண்ணி தான் பிசினஸே இருக்கு. அந்த ஷேர்ல இன்னைக்கு ஒரு 7% மேல ஏறி இருக்குங்கிறது தான் என்ன சொல்றதுன்னே ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரியல. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விளக்கை தேடி போய் விட்டில் பூச்சி வந்து மண்டையை போடும்ல, அதே மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு இந்த குவார்டர்லி ரிசல்ட், இந்த ஐடிசியோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய ஒரு மிக ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நீங்க எந்த ரீட்டைல்ஸை பொறுத்த வரைக்கும், நம்முடைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு ஷேர் கூடயுமே சென்டிமெண்டலா அட்டாச்சே ஆகாதீங்க. காரணம் ஏங்க ஐடிசில நமக்கு ஒன்றும் சொந்தக்காரங்க கம்பெனி எல்லாம் கிடையாது. அது யாரோ ஒரு பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி, வெளிநாட்டுக்காரங்க கம்பெனி. அதுல போய் நம்ம சென்டிமெண்டல் அட்டாச் ஆகிட்டு
இது ஏறினாலும் இறங்கினாலும் நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். அந்த கதையே இங்க ஆகாது. ப்ராஃபிட் கொடுக்குறியா, குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்குறியா, உன்னைய வாங்குறேன். இல்லையா உன்னைய கலட்டி விட்டு நான் அடுத்த ஷேர் பக்கம் போயிடுறேன்ற மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. கண்டிப்பா நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் அதிகமா சம்பாதிக்க முடியும். அடுத்து இந்த டாக்டர் ரெட்டி ஷேர். டாக்டர் ரெட்டி ஷேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, கனடாவில் இவங்க செமி குளூரைடை வந்து வித்துக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, அவங்க வித்துக்கலான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மெயினான விஷயம் கேட்டா கண்டிப்பா அது கிடையாது. கனடாவை பொறுத்த வரைக்கும் செமி குளூரைட் மார்க்கெட் வந்து ஓவராலா $1.5 பில்லியன். அதாவது இன்னைய தேதிக்கு ஒரு 14,000 கோடி அளவுக்கான பிசினஸ் அந்த செமி குளூரைடு ரிலேட்டடாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கனடாவில் இவங்களுக்கு பெருசா வந்து காம்படிஷனும் கம்மி. அந்த ஒரு காரணத்தினால டாக்டர் ரெட்டி வருங்காலத்துல கொஞ்சம் அவங்களுடைய சேல்ஸ் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். அந்த ஒரு காரணத்தால தான் இந்த ஷேர்லாம் பார்க்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கான் இன்னைக்கு, இந்த ஒரு ரீசனால இன்னைக்கு ஒன்றுமோ பெருசா ஒரு 2% அளவுக்கான இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 1150 வரைக்கும் வந்தவன் அங்கிருந்து அப்படியே திரும்ப ஒரு 160 வரைக்கும் அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இது ஆல்ட்டை இதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஹையான ஒரு 1425 தாண்டி மேல போச்சுன்னா அதுல நம்ம போய் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். அதர்வைஸ் இது சிக்ஸாக்கா கீழே மேலே தான் போய்கிட்டே இருக்கும்னு நான் பாக்குறேன். அப்புறம் இது யாருங்க, நம்ம வேதாந்தா. அட நீங்க என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஷேரை நம்ம டிஸ்கஸ் பண்ணாம போகவே முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு ஷேரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல நெகட்டிவ் நியூஸ் வந்தா தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸா வரும். பாசிட்டிவ் நியூஸ்னு சொன்னா திரும்ப திரும்ப பாசிட்டிவ் நியூஸா வந்துகிட்டு இருக்கும். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒரு 3-4 பாசிட்டிவ் நியூஸை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், இவங்க பிளச் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52% அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பிளச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நெகட்டிவான நியூஸ். ஆனா அதுக்கடுத்து இந்த என்சிஎல்டில இருந்து இவங்க டிமர்ஜ் பண்ண போறாங்கல்ல, அந்த டிமர்ஜ் பண்றதுக்கு இந்த பிளச்சிங்கை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன காரணத்தினால பிளச்சிங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கடுத்து டிமர்ஜ் ஆக போறோம்னு சொல்லி ஒரு ஷேர் ஆகுது 5 பிரிய போகுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கடுத்து இப்ப ரிசல்ட்டும் பார்க்கும் பொழுது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது அடுத்த ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்ல. எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 1500 கோடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 85% அளவுக்கான இன்க்ரீஸை கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதாந்தாவோட பிசினஸ் அவங்களோட மெட்டீரியல் இருக்குல்ல, அதோட பிரைஸ் காப்பர் பிரைஸ் வந்து அதிகமா மார்க்கெட்ல இருந்த காரணத்தினால இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமா வந்திருக்கு. அது ஒண்ணுதான் ரீசன். எது எப்படியோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி லாபத்தை கொடுத்தா போதும், அவ்வளவுதான், சிம்பிள். அதுல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷேரையுமே நம்ம எந்த ரேஞ்சில் டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு 550 ரேஞ்சில் இது பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேல போகுதுன்ற ரேஞ்சில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கிருந்து போச்சு 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 ஒரு 800 ரூபாய் வரைக்கும் போச்சு. அடுத்து அங்கிருந்து திரும்ப ஒரு 700 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்ப குவார்டர்லி ரிசல்ட்னால எல்லா விதத்திலையும் சுத்தி சுத்தி பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் வேதாந்தாக்கு பாசிட்டிவான நியூஸ் தான் சுத்தி இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த ஷேர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணி மேல போனாலும் போகலாம். ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, இதை வேதாந்தாவை நீங்க டிவிடெண்டுக்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல இந்த ஷேர் வந்து 1 இருக்கிறது 5 பிரிய போகுது. அந்த 5 ஷேர்ல இருந்து எதுல இருந்து உங்களுக்கு அதிகமா டிவிடெண்ட் வரும் அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கு நம்ம இன்னொரு 1 or 2 குவார்டர்ஸ் வெயிட் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஷேர்ல எனக்கு ஒன்றும் வேற எதுவும் நெகட்டிவான விஷயம் தெரியலை. அடுத்து இந்த இட்டர்னல் தக்காளி, இந்த ஷேருமே என்ன சொல்லியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ, இங்க இருந்து இந்த ஷேர் அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆகலாம், அதாவது 95% வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சிஎல்எஸ்ஏ மட்டும் தான் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா சிஎல்எஸ்ஏ மட்டும் சொல்லுங்க, பல ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 505 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சிஎல்எஸ்ஏ சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற ப்ரோக்கரேஜஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். உங்களுக்காக காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி 480 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது 400 ரூபாய் டார்கெட்டை குறைச்சிட்டாங்க. சரி, 400 கடைசியில் மொத்தமாக என்னோட கன்க்ளூஷனை கடைசியில் சொல்றேன். அடுத்து கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு 340 ரூபீஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஹெச்எஸ்பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 300 ரூபீஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்த்தாலும் இப்போ தற்சமயம் ட்ரேட் ஆகிறதோ 250 ரூபீஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. எப்படி பார்த்தாலும் இந்த ஷேர் இங்க இருந்து கொஞ்சம் அப்சைடாகி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. இந்த சிஎல்எஸ் சொன்ன மாதிரி டபுள் ஆகலைன்னா கூட ஒரு 30-40% ரிட்டர்ன் கொடுத்தா கூட நமக்கு லாபம் தானே. ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் போய் பாருங்க, அந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பல ஷேரை டிஸ்கஸ் பண்றோம். அதுல இந்த ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்டும் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்காரு நம்ம கைப்புள்ள அப்படின்னு போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுவும் நாங்க வழக்கம் போல சூப்பரா கொடுத்துருக்கு. அவங்களுடைய சேல்ஸும் ஓகே, 700 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
குவார்டர் அண்ட் குவார்டர்ல பார்க்கும்பொழுது ஒரு 250 கோடி 260 கோடிக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம எப்பவுமே சொல்றது குவார்டர் அண்ட் குவார்டர்ல 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாலே ஓகே தான். இவங்க 20% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அதே மாதிரி இயர் அண்ட் இயர்ல பார்க்கும்பொழுதும் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 20% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது உண்மையிலே ஃபெடரல் பேங்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சரி, ஃபெடரல் பேங்க் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இவர் கோச்சுக்கு வரல, யாரு இந்த ஐஓபி தான். இந்த ஷேர் கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீ பண்ண வேலைக்கு உனக்கு கோபமா வருதா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, எங்களுடைய சார்ட்டை பாருங்க, எங்க 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு மேல இருந்தவன் அப்படியே அங்கிருந்து பாதிக்கு பாதியே 35 ரூபாய் ஆகிவிட்டான். இதுல ஒரு கோபம் வருதா கோபம். இந்த ஷேரோட ரிசல்ட்டே நம்ம பார்க்கலாம். குவார்டர் அண்ட் குவார்டர்ல பார்க்கும்பொழுது 200 கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ஓகே தான். சேல்ஸ் ஒரு 300 கோடி இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டைம்ல இயர் ஆன் இயர்ல பார்க்கும்பொழுது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, இயர் ஆன் இயர்ல பார்க்கும்பொழுது 50%க்கு மேல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு ரிசல்ட் தான். இந்த ஷேர் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா வருங்காலத்து நாளை பின்னாடின்னு கேட்டா சான்சஸ் இருக்கு. காரணம்னா குவார்டர் அண்ட் குவார்டர்ல இவங்களுடைய மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். சரி, இதெல்லாம் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, இவங்களெல்லாம் விட்டுறலாம். இந்த மே 7ஆம் தேதி இன்னொரு குட்டி பேங்க்ன்றத விட ஒரு மார்க்கெட்டுக்கு நல்லா வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் நீங்களே, அவங்களோட ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே சம் குவான்டிட்டிஸ் வந்து அதுல கொஞ்சம் பல்கா வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லா பேங்கிங் ஸ்டாக்குமே நல்லா தான் ரிசல்ட் கொடுக்கு. அப்ப அந்த பேங்க் ஸ்டாக்கும் நல்லா ரிசல்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்கலான்னு ஒரு சின்ன ஒரு கேம்பிளிங் தான். கிளிக் ஆச்சுன்னா லாபம், இல்லைனாலும் அதுல இருந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஷேர் தான். அது எந்த ஷேர்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.